Hi viewers, இன்னைக்கு நாங்க ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச்னா சோலா பூரி ஈட்டிங் சேலஞ்ச். ஒவ்வொருத்தருக்கும் 10 பூரி சேலஞ்ச் பண்ண போறோம். இதுல ஜெயிக்கிறவங்க நாங்க நாளைக்கு பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுவோம். சென்னா மசாலா ரெடி பண்ண போறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுட்டு ஏற்கனவே ஊற வச்ச சுண்டலும் அதில் ஊற்றிடணும். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் தேவையான அளவு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் விசில் மூடி வச்சிடணும். ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டால் போதும். சென்னா மசாலாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஒன்று வச்சுட்டு ஹீட் ஆனவுடனே ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனவுடனே தாளிக்கிறதுக்கு சோம்பு, ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. சோம்பெல்லாம் பொரிஞ்சவுடனே கொஞ்சம் இஞ்சி, பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். மூணு பச்சை மிளகாய் போட்டுருணும். பச்சை மிளகாய் வதங்கினோன்னே வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 4 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். நல்லா இன்னும் வதங்கிடும். நம்ம இது கிரேவிக்காக தான் வதக்கிட்டு இருக்கோம். கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வர்றதுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவலை சேர்த்துருக்கோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேங்காயும் வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். சோளா பூரி பிசைறதுக்கு மாவு பிசைய போகிறோம். மாவு ஆட் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ரவை கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுறணும். மாவை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிடலாம். சென்னா மசாலா கிரேவி ரெடி பண்ண போகிறோம். கடாய் ஒன்று வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனவுடனே ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம், அதுக்குள்ள குக்கரில் விசில் வந்துடுச்சு. சுண்டல் நல்லா வெந்துடுச்சு.
ஏலக்காய் பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். மத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி வதங்கினோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளே வதக்கின மசாலாவை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். சுண்டல் வேக வச்சுருக்கோம்ல, அதையும் கொஞ்சம் மத்தில் நசுக்கி விட்டுட்டு, ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், அதனால தான் நசுக்கி விடுறோம். ஒன்றும் பாதியமாக நசுக்கினா போதும். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்தால் போதும். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லா உருண்டைகளையும் இந்த சைஸ்க்கு ஊட்டி எடுத்துக்கலாம். சோளா பூரின்றதுனால கொஞ்சம் பெருசாக அதை ஊட்டியிருக்கோம். கிரேவி கொஞ்சம் பத்தாதுன்றதுனால தேங்காய் சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்பர் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டுலாம் போட்டு அதை எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பப்புன்னு வரும். சென்னா இப்போ நாங்க இதுக்கு சென்னா மசாலாவும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கோம். பத்தாவதுக்கு என்னுடைய ஃபேவரட் தேன் வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ சேலஞ்ச் போலாமா? ஓகே, தேங்க்யூ. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. கிளிக் பண்ணிடுங்க. 3 2 1 கோ. சோளா பூரி ரொம்ப பெருசா இருக்கு. பாருங்க, 10 பூரி சாப்பிட போறோம் ஒவ்வொருத்தரும். இப்ப குழம்பு கிரேவி ஊத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும்.
ஏன்னா பூரி இதுவாக இருக்கும், கொஞ்சம் கிரேவி ஊற்றி கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன் மட்டும். சூப்பராக இருக்குது. ஒரு பூரி முழுசாக சாப்பிட முடியல, ட்ரை பண்ணுறோம்.
இப்போ சாப்பிட்டோம் திரும்பியாக விட்டோம் அப்பா இல்லை சொல்லுங்க பண்ணிட்டு வயிற்று நல்லா சாப்பிடு நான் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஹாய் விவோஸ், நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு. நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். அவன் என் தம்பி முப்பது என் தம்பி வந்து சாப்பிட முடியாமல் ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு அவரா. சென்னா மசாலா சூப்பராக இருக்குது. ஆனால் நான் சாப்பிடல. போட்டிலாம் நல்லா வைக்கிறாரு. சொல்லிடுங்க. நான் போட்டு விளைக்கிறேன்ப்பா. சாப்பிடுமா நம்மளால. நாளைக்கு இவங்க 2 பேர் பண்ணுவாங்க. நாளைக்கு இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்க. யார் ஜெயிப்பாங்க நான் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ